ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சியை அடைகின்றது? ஆப்ஷன் ஏ நரம்பு மண்டலம். பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியில் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்கும்? மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் வைகாட்ஸ்கி. கீழ்கண்ட வழிகளுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார்? ஸ்கின்னர், வைகாட்ஸ்கி மற்றும் வாட்சன். ஆப்ஷன் ஏ, சி, டி. குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள், தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையினை உள்ளடக்கி தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது வரம்பு 3 முதல் 5 ஆண்டுகள். பட்டியல் 1ஐ 2ஓடு பொருத்துக. பட்டியல் 1 டால்மன், லெவின், பாண்டுரா, கார்ல் ரோஜர். பட்டியல் 2 கள கோட்பாடு, பரிசோதனை முறை கோட்பாடு, குறியீட்டு கற்றல், சமூக கற்றல். ஆப்ஷன் டி ஏ. டால்மனுக்கு என்ன ஆன்சர்? குறியீட்டு கற்றல். லெவின் கள கோட்பாடு, பாண்டுரா சமூக கற்றல், கார்ல் ரோஜர்ஸ் பரிசோதனை முறை கோட்பாடு. உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி சமூக வளர்ச்சி. உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்க. ஆப்ஷன் சி 2, 3, 4. 2, 3, 4 என்னென்ன இருக்கு? குழு வேலைகளில் ஈடுபடுபவர், கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குபவர், தன்னம்பிக்கையுடன் செயல்படுபவர். ஓகேங்களா? மற்றவர்களும் முரண்படுபவர் வராது. 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று கூற்று, மற்றொன்று காரணம் என குறிப்பிடப்படுகிறது. கூற்று: மொழி வளர்ச்சியடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடைகிறது. காரணம்: மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. மேற்கண்ட வாக்கியங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட தெளிவுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றிற்கான சரியான விளக்கம் காரணம் அமைகிறது. ஓகேங்களா? கூற்று அண்டு காரணம் ரெண்டுமே சரி. மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் சோம்ஸ்கி. குழந்தைகள் தங்கள் மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இயைந்து வாழலாம் என்பதை வலியுறுத்தும் அணுகுமுறை செயல்பாட்டுவாதி அணுகுமுறை. எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன்னடையாளம் மற்றும் தன்னடையாள குழப்பம் என்ற கூற்றானது இப்பருவத்தில் அடங்கும். குமரப்பருவம். கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுள்ளதாக்கும் என்பது அறிவு உருவாக்க கோட்பாடு. கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகளாவன புலன்காட்சி, கருத்தியல் நிலை மற்றும் பொதுமைப்படுத்துதல். கூற்று 1: உயிரிகள் தன்னை பொருத்திக் கொள்ளுதல் மற்றும் தன்வயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையுடன் சமநிலைப்படுத்தி வாழ்கின்றன. கூற்று 2: சமநிலைப்படுத்தும் கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜே ஆவார். The correct answer is கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. இந்த கூற்றும் சரி, இந்த கூற்றை உருவாக்கியவரும் பியாஜே. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று எது? சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக்க கற்றலுக்கு அவசியமானது ஆகும். கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. குழந்தை எதை தெரிந்து கொள்கிறதோ
அதற்கும் பிறரது உதவியோடு எதை அறிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதிதான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். கூற்று 2. புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். கூற்று 1 மற்றும் 2 ஆகிய இரண்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்றும் இக்கூற்று விளக்கும் கருத்து கற்க கற்றுக்கொள்ளுதல். தனிமனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது இவ்வொருங்கமைப்பின் தன்மையை பொறுத்ததாகும். இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமையாகும் என வரையறுத்தவர் யார்? ஆல்போர்ட். ஆளுமையின் வகையியல் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? கிரச்மர், ஷெல்டன். ஹோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை? 3. ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை டேஷ் என்கிறோம். மனப்பான்மை. கீழ்கண்டவற்றுள் ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனை எது? உருவம் வரைதல் சோதனை. கீழ்கண்டவற்றுள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது? சமூக நுண்ணறிவு. பட்டியல் 1 ஐ 2 உடன் பொருத்துக. பட்டியல் 1. கிரிட்டினிசம், சோமா, அனிமிசம், குள்ளத்தன்மை. பட்டியல் 2. எல்லா பொருட்களும் உயிருள்ளவை என நம்புதல். தைராக்சின் தேவையான அளவு குறைவாக சுரப்பது. வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு குறைவாக சுரப்பது. நியூரானின் உடல் பகுதி. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. A2. கிரிட்டினிசம். தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பது. சோமா, நியூரானின் உடல் பகுதி. அனிமிசம், எல்லா பொருட்களும் உயிருள்ளவை என நம்புதல். குள்ளத்தன்மை, வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு குறைவாக சுரப்பது. டேஷ் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகமாக படுத்துவதுடன் வளர்ச்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகின்றது. தைராக்சின். கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றமுடையதாக இருக்க வேண்டியதில்லை. குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டுப் பொருட்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறையானது தொடர்புடைய விளையாட்டு. சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதலில் வெளியிடப்படுவது பிறப்பு முதல் 6 மாதங்களில். கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்தவும். எடுத்துக்காட்டுடன் பகுப்பாய்வு, சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல், பொதுமைப்படுத்துதல், எடுத்துக்காட்டுகளின் மூலம் கூறுதல். The correct order is option A. D. First என்ன வரும்? எடுத்துக்காட்டுகளின் மூலம் கூறுதல். செகண்ட் எடுத்துக்காட்டுகளின் பகுப்பாய்வு. நெக்ஸ்ட் பொதுமைப்படுத்துதல். லாஸ்ட் ஒன் சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த வீடியோ. அண்ட் உங்கள் ஸ்கோர் என்னன்னு செக் பண்ணிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.